பாரம். ஒருவேளை முந்தைய நாள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட தவறுகள், பேசிவிட்ட காயப்படுத்தும் வார்த்தைகள் அல்லது நிறைவேற்றத் தவறிய கடமைகளாக இருக்கலாம். இப்படி சிறு சிறு பாவங்களின் சுமை நம் மனதை அழுத்திக் கொண்டே இருக்கும். நம்முடைய பாவங்கள் கடல் நுரையின் அளவுக்கு இருந்தாலும் அவை அத்தனையும் மன்னிக்கப்பட ஒரு வழி இருக்கிறதா? இப்படி தினமும் ஏற்படும் மனச்சுமையிலிருந்து முழுமையாக விடுபட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறார்களா? ஆம், காட்டியிருக்கிறார்கள். அதுதான் அதிசயமான சக்தி வாய்ந்த ஒரு காலை திக்ர். யார் இந்த திக்ரை முழுமையான நம்பிக்கையோடு அதிகாலையில் ஓதுகிறாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி கூறியுள்ளார்கள். இந்த வீடியோவில் அந்த சக்தி வாய்ந்த திக்ர் எது, அதன் பொருள் என்ன, அதை எப்படி எப்போது ஓத வேண்டும், அதன் மூலம் நாம் பெறப்போகும் அளவற்ற நன்மைகள் என்னென்ன என்பதைப் பற்றித்தான் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். உங்கள் வாழ்வையே மாற்றக்கூடிய இந்த சில நிமிடங்களை முழுமையாக கவனியுங்கள். முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன். ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்களே. பாவம் செய்தவர்களில் சிறந்தவர் பாவ மன்னிப்பு தேடுபவரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக பாவம் செய்வது மனிதனின் இயல்பு. ஆனால் செய்த பாவத்திலேயே நிலைத்திருப்பதுதான் ஷைத்தானின் குணம். செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டு அளவற்ற அருளாளனான அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதுதான் ஒரு நம்பிக்கையாளருடைய அழகிய பண்பு. சூரத்துல் ஃபுர்கான் வசனம் 70 அல்லாஹ் கூறுகிறான், ஆயினும் எவர் பாவங்களிலிருந்து விலகி ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களைச் செய்கிறாரோ அத்தகையோரின் பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிடுகிறான். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாவ மன்னிப்புக் கோரும் துவாக்களிலேயே தலையாய துவா சய்யிதுல் இஸ்திஃபார். இதுதான் அந்த தலை சிறந்த துவாவை இப்போது நாம் பார்ப்போம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இறைவா, நீயே என் எஜமான். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. என்னை நீயே படைத்தாய். நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்குச் செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னைத் தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. யார் இந்த பிரார்த்தனையை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு பகலில் காலையில் ஓதுகிறாரோ அவர் மாலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். யார் இதை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு இரவில் ஓதுகிறாரோ அவர் காலை நேரத்திற்கு முன்பு இறந்துவிட்டால் அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் ஒரு நம்பிக்கையாளரின் இறுதி இலக்கு, உண்மையான வெற்றி. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு இந்த ஒரு திக்ர் காரணமாக அமைகிறது என்றால் இதன் மகத்துவத்தை நாம் எண்ணிப் பார்க்க வேண்டும். காலையில் ஓதியவர் அன்று மாலைக்குள் மரணித்தால் அவர் சொர்க்கவாசி. மாலையில் ஓதியவர் காலைக்குள் மரணித்தால் அவரும் சொர்க்கவாசி. ஏன் இந்த மிகப்பெரிய வெகுமதி? ஏனென்றால் யார் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் மரணிக்கிறாரோ அவர்தான் சொர்க்கம் செல்ல முடியும். இந்த திக்ரை உளப்பூர்வமாக ஓதுவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு காரணமாகிறது. அன்றைய தினம் நாம் செய்யும் சிறு பாவங்களை அல்லாஹ் இதன் பரக்கத்தால் மன்னித்து விடுகிறான். அன்றைய நாளில் நாம் மரணித்தால் மன்னிக்கப்பட்ட தூய நிலையில் அல்லாஹ்வை சந்திப்போம். அதனால்தான் சொர்க்கம் என்ற நற்செய்தி. இந்த கடன் எப்போதான் தீருமோ என்று நினைத்து ராத்திரி தூக்கமே போய்விட்டதா? யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல்
மனது பாரமாக இருக்கிறதா? கவலையே படாதீர்கள். மலை போன்ற கடன் இருந்தாலும் அதை நொடியில் தீர்க்கும் சக்தி அல்லாஹ்வுக்கு உண்டு. கஷ்டமான நேரங்களில் நாம் யாரிடம் கையேந்த வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக நமக்கு வழிகாட்டுகிறது. இன்று நாம் பார்க்கப் போவது நம்மீது அதிக பாசம் வைத்திருக்கும் நமது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காகவே சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த துஆவை பற்றித்தான். இந்த துஆவின் முழுமையான அர்த்தத்தையும் அதை எப்படி ஓத வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் கவலைகள் அனைத்தும் பனி போல உருகிவிடும். நாம் இப்போது பார்க்கப் போகும் இந்த துஆ சாதாரணமானது அல்ல. இது ஸஹீஹ் அல் புகாரி போன்ற மிகவும் நம்பகமான ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது வெறும் கடனை தீர்ப்பதற்காக மட்டுமல்ல, நம் மனதை வாட்டும் கவலை, துக்கம், நம்மால் முடியவில்லையே என்ற இயலாமை, எதையும் செய்யப் பிடிக்காத சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், அடுத்தவர்களின் ஆதிக்கம் என எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு கேட்கும் ஒரு முழுமையான கவசம் போன்றது. அதோடு நாம் இப்போது இருப்பது ரஜப் மாதத்தில். இஸ்லாத்தில் உள்ள 4 புனித மாதங்களில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரியான சிறப்பான நாட்களில் நாம் செய்யும் நல்ல காரியங்களுக்கும் கேட்கும் துஆவிற்கும் மதிப்பு மிக அதிகம். இந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்க இந்த துஆ ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையும். சரி, இப்போது அந்த சக்தி வாய்ந்த துஆவை பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம் வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்ன் வதலஇத் தைன் வகலபத்திர் ரிஜாலி. துஆவின் பொருள்: இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும், நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும், இயலாமையிலிருந்தும், சோம்பலிலிருந்தும், கஞ்சத்தனத்திலிருந்தும், கோழைத்தனத்திலிருந்தும், கடன் சுமையிலிருந்தும், பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவின் அர்த்தத்தை கொஞ்சம் யோசித்துப் பாருங்களேன். எவ்வளவு ஆழமானது! இது வெறுமனே கடனை தீர்த்து வையா அல்லாஹ் என்று கேட்கவில்லை. அந்த கடனால் வரும் கவலை, அதை அடைக்க முடியாமல் போய்விடுமோ என்ற கையால் ஆகாத்தனம், முயற்சி எடுக்க விடாமல் தடுக்கும் சோம்பல் என எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். இந்த துஆ உங்கள் மனதிற்கு ஒரு ஆறுதலாக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த துஆவை தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதுவதை ஒரு பழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற முழு நம்பிக்கையோடு கேளுங்கள். அவன் நம்மை ஒருபோதும் கைவிடமாட்டான். அதே சமயம் துஆ மட்டும் செய்தால் போதாது, உங்கள் கடனை அடைப்பதற்கான நேர்மையான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் கடன் பாரமெல்லாம் நீங்கி மனதில் நிம்மதியும் வாழ்க்கையில் பரக்கத்தும் நிறையும். ரஜப் மாதத்தில் கடன் தீர இன்று ஓத வேண்டிய 2வது துஆ. வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத கஷ்டங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறதா? நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது போல் உணர்கிறீர்களா? கடன், நோய், மனக்கவலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கருவி உங்கள் தலையெழுத்தையே மாற்றும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கு. காலையில் கண் விழிப்பதிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரைக்கும் நம்மைச் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் பணக்கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்தில் நிம்மதியில்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் நம் தூக்கத்தையே கெடுக்குது. இந்தச் சூழலில் மாட்டி யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் பல நேரம் நாம் தவிக்கிறோம். எல்லா வழிகளும் அடைந்துவிட்டது போல உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கான ஒரு கதவு மட்டும் எப்போதுமே திறந்தே இருக்கிறது. அதுதான் துஆ, பிரார்த்தனை. அது நம்மை படைத்த இறைவனோடு நாம் நேருக்கு நேர் பேசுகிற ஒரு உரையாடல். அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. நம்முடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன் என்றும் இறைவன் கூறுகிறான். அப்படியென்றால் நம்முடைய குரலை கேட்க அவனுக்கு யார் மூலமாகவும் நாம் செல்ல வேண்டியதில்லை. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை. இறைவனின் கட்டளைக்காக காத்திருக்காமல் தன் மக்களை விட்டுச் சென்றதால் அவர்கள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சுற்றிலும் கடல் இருட்டு, தனிமை, மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த நொடியில் மீனின் வயிற்றுக்குள் இருந்து
அவர்கள் செய்த ஒரே ஒரு பிரார்த்தனை வரலாற்றையே மாற்றியது. லா இலஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمين. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று தன் தவற்றை உணர்ந்து அவர்கள் மனமுருகி இறைவனிடம் கேட்டார்கள். இந்த துஆவின் வலிமை அந்த பெரும் துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றி கரை சேர்த்தது. யூனுஸ் நபியின் வரலாறு நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? துஆ என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை. அது ஒரு ஆழமான உணர்வு. நாம் கேட்கும் பிரார்த்தனை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற முழுமையான நம்பிக்கையுடனும் தூய்மையான உள்ளத்துடனும் கேட்க வேண்டும். நான் கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கவில்லையே என்று அவசரப்பட்டுவிடக்கூடாது. பாவமான காரியங்களுக்காகவோ அல்லது உறவுகளை முறிப்பதற்காகவோ ஒருபோதும் பிரார்த்திக்கக்கூடாது. தூய்மையான எண்ணத்தோடு கண்ணீருடன் கேட்கப்படும் பிரார்த்தனை நிச்சயம் இறைவனைச் சென்றடையும். உங்கள் பிரச்சனைகள் ஒரு மலை போல பெரிதாகத் தோன்றலாம். ஆனால் அல்லாஹ்வின் கருணை அந்த மலையை விடப் பெரியது. இன்றே இந்த நிமிடமே உங்கள் கைகளை ஏந்தி முழு நம்பிக்கையோடு அவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவைகளை அவனிடம் சொல்லுங்கள். உங்கள் பலவீனங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். துஆ என்பது ஒரு அனைவருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம். அதை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மிகக் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். உங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்க அவன் தயாராக இருக்கிறான். மனமுருகி கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்ப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.